வர்ற 18ஆம் தேதி திமுகவுக்கு இருக்குது சரியான கச்சேரி. அன்னைக்கு நம்ம சிஎம் திமுகவுடைய அந்த தோலை உரித்து காட்ட போகிறாரு. அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி பேசுவோம். அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் செஞ்ச ஒரு செயல், அதை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம கனிமொழி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கை பற்றி, அதை பற்றியும் பேசுவோம். ஃபஸ்ட்டு 18ஆம் தேதி அன்னைக்கு நம்ம சிஎம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். மெயினாக எல்லா அமைச்சர்களுக்கும் 41 துறையைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கும் சிஎம் விஜய் கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறார். டெண்டர் விஷயத்தில் எந்த ஒரு அமைச்சரும் தலையிடக்கூடாது. இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டை ஆண்ட எல்லா கட்சியிலையுமே இந்த டெண்டர் விஷயத்தில் யார் முக்கியமாக தலையிடுவாங்க அப்படின்னா அமைச்சர்கள் தான். அதில் தான் அவங்களுடைய அந்த லைஃபே இருக்குது. பதவிக்கு வரணும், அமைச்சராகணும் அப்படின்லாம் ஆசைப்படுறதே இந்த டெண்டரில் கிடைக்கிற அந்த ஒரு கமிஷனில் தான். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு டெண்டர் விஷயத்துலையும் இனிமேல் தாவேகாவுடைய எந்த அமைச்சரும் தலையிடக்கூடாது அப்படின்ற மிக கடுமையான எச்சரிக்கையை சிஎம் அவர்கள் விட்டிருக்கிறார். கடந்த ஆட்சின்னா திமுக அதிமுக எல்லா ஆட்சியிலையுமே, அதில் மெயினாக இப்போ சமீபத்தில் திமுக ஆட்சி தானே, அந்த ஆட்சியில் எல்லா துறையிலையுமே தொழில், ஊரக வளர்ச்சி, நீர்வளம், பள்ளிக்கல்வி, அப்புறம் மின்சாரம், நெடுஞ்சாலை, இப்படி எல்லா துறையிலையுமே ஒப்பந்ததாரர்களை நியமிக்கும் போது அதில் பெரிய அளவில் கமிஷன் வாங்கிட்டு தான் இந்த ஒப்பந்தத்தை கொடுத்துருக்குறாங்க. அதில் நிறைய பினாமிங்க வேறு, அதில் இன்னும் நிறைய இடங்களில் வேலை தொடங்காமையே நடந்ததாக காட்டி அதில் வேற போனோம். இப்படி பலவிதமான ஊழல் கடந்த ஆட்சியில் நடந்திருக்கு. அதையெல்லாம் 18ஆம் தேதி சட்டமன்ற தொடர் அப்படி ஆரம்பிக்கும் போது அங்கே போட்டு உடையணும். எந்தெந்த துறையில் எவ்வளவு கமிஷன் போயிருக்கு அப்படின்றதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு ரகசிய குழுக்களையும் போட்டாச்சு. சும்மா ஒரு குற்றச்சாட்டையெல்லாம் வைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஃபுல் டீட்டெயிலோடு வாங்க, எந்தெந்த துறையில் எவ்வளோ கமிஷன் போயிருக்குது அப்படின்றதையெல்லாம் ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு 18ஆம் தேதி சட்டமன்ற தொடரில் அங்கே போட்டு உடைங்க. ஃபுல் ப்ரூஃபோட 18ஆம் தேதி திமுகவின் எல்லா கமிஷன் விஷயங்களையும் போட்டு உடைக்க போகிறாங்க. அதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா துறையிலையுமே கமிஷன் போயிருக்குது. அதுவும் பெரிய லெவலில், ரொம்ப குறைஞ்சதாக 20%, மேக்ஸிமம் 45% வரைக்கும் கமிஷன் போயிருக்குது ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு துறைக்கும். ஸோ அதையெல்லாம் இப்போ கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. 18ஆம் தேதி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கச்சேரி காத்துக்கிட்டு இருக்குது. அன்றைக்கி எத்தனை பேர் அங்கே வரப்போகிறாங்கன்னு தெரியல. சட்டமன்ற தொடருக்கு உதயநிதியெல்லாம் வந்தார்னா கிழிச்சு தொங்க போட்டுருவாங்க, அது மட்டும் உறுதி. அவரெல்லாம் அன்றைக்கி வராரா இல்லை அன்றைக்கி வேறு ஏதாவது வெளிநாடு, துபாய், சிங்கப்பூர்னு போகிறாரான்னு தெரியல. எல்லா மீடியாவுக்கும் அன்றைக்கி கடா விருந்து தான். திமுகவுடைய ஊடகங்கள்லாம் அன்றைக்கி பட்டினி கிடக்க போகிறாங்க. ஆனால் மற்ற ஊடகங்களுக்கெல்லாம் அன்றைக்கி சரியான கடா விருந்து காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ரமேஷ் அறநிலைத்துறை அமைச்சர், அவர் மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கும்போது நடந்த 2 இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். முதல்ல அங்கே ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் நீங்களே பேர் வைங்க, நல்லா படிக்க வைங்க, உங்கள் குழந்தைக்கு நீங்களே பேர் வைங்க அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். இந்த பேர் வைக்க சில பேர்கிட்ட கொடுக்குறாங்க இல்லையா, அப்படி பேர் வச்சிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த குழந்தைக்கு வேறொரு பேரை அவங்க வைக்கிறாங்க. அந்த பேர் பிடிக்குதோ பிடிக்கலையோ 2 பேர் அந்த குழந்தைக்கு வந்துடுது. ஒன்று ஒரு தலைவர் வைக்கிற பேர், இன்னொன்று அவங்க குடும்பத்தில் வைக்கிற பேர். அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதெல்லாம் அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா செய்கிறது தான், இல்லை அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க செய்கிறது தான் சரியாக இருக்குமே தவிர ஒரு தலைவர்கிட்ட கொடுக்குறது, அந்த குழந்தைக்கு பேர் வைங்க அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் அந்த பேர் பிடிக்காமல் வேற ஒரு பேரை வைக்கிறதும். குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது அப்படின்றது அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா வைக்கிறது தான் சரியாக இருக்கும். அதை தான் இங்கே ரமேஷும் செஞ்சுருக்கிறார், அறநிலைத்துறை அமைச்சர். ரொம்ப சரியான ஒரு செயலை ரமேஷ் செஞ்சுருக்கிறார், பாராட்டுக்குரிய ஒரு செயலும் கூட. அதுக்கு அடுத்தது அதே இடத்துல மீனாட்சி அம்மன் கோவிலில் அந்த வாழ்க கும்பல், வாழ்க வாழ்க அப்படின்னு கத்துறதுக்கே சில பேர் இருப்பாங்க பாருங்க. ஜோசப் விஜய் வாழ்க, ஜோசப் விஜய் வாழ்க அப்படின்னு கோவிலுக்குள்ளேயே கோஷம் போட்டிருக்கிறாங்க. கோவிலுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி கோஷம் போடாதீங்க அப்படின்னு கடுமையாக அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாரு. கோவிலுக்குள்ள அது சிஎம் உடைய பெயராக இருந்தாலும் அங்கே கோஷம் எழுப்புறது சரியில்லை, அது வேண்டாம் அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதெல்லாம் மீடியா கவர் பண்ணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அவரை சுற்றி தான் எப்போதும் மீடியா இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அவரை சுற்றி மீடியா இருக்குது, கவர் பண்ணுறாங்க, கேமரா எடுக்கிறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சும் அதை எழுப்பாதீங்க. இவரை அமைச்சராக்கி இருந்த ஒரு சிஎம் உடைய பெயராகவே இருந்தாலும் கோவிலுக்குள்ளே அந்த மாதிரி கோஷங்களை எழுப்பாதீங்க அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்காரு பாருங்க.
அதுக்கு பாராட்டுக்கள். கட்சி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்குது, ஏதோ ஒரு விழா நடக்குது, அங்கே கோஷம் போடுங்க. மற்றபடி ஆய்வு நடத்த போகிற இடத்துலலாம் இந்த கோஷம் போட்டு என்ன பண்ண போகிறீங்க? அங்கே நீங்கள்லாம் கோஷம் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மாற்று அரசியலாக தான் இப்போ தாவேகா வந்திருக்கு. மாற்றம் தேவை அப்படின்றதுனால தான் இப்போ தாவேகா ஆட்சியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள்லாம் நமக்கு சில தேவையில்லாத விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் நாமே முதுகில் சுமத்துக்கிட்டு போனோம். அதையெல்லாம் தூக்கி போடுங்க. எங்கே கோஷம் போடணுமோ அந்த இடத்துல மட்டும் கோஷம் போடுங்க. இதுவே ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் தான். சில முக்கியமான இடங்களுக்கு தலைவர்கள் போகும்போது இந்த வாழ்க கோஷ்டிங்க கிட்ட வந்து இந்த வாழ்க வாழ்க அப்படின்றத கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்கிறது நல்லது. அது எந்தெந்த இடத்துல சொல்லணுமோ அங்கே சொல்லட்டும். கும்மிடிப்பூண்டியில் ஒரு 3 வயசு பாப்பாவை குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொன்று முள்வேலியில் வீசியிருக்கிறான். ஸோ அதை பற்றி கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் நீங்களே உங்களுடைய குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா தான் உண்டு. மற்றபடி இந்த அரசு வந்து எந்த ஒரு குழந்தைக்கும் பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க. அவங்கவுங்க குழந்தைக்கு அவங்கவுங்க பாதுகாப்பு கொடுக்குறது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இந்த அரசு கொடுக்காது அப்படின்ற ஒரு வார்த்தையும் சேர்த்து சொன்னீங்க பாருங்கள். அங்கே தான் பிரச்சனையே. ஏன்னா 20 நாளில் இல்லை 30 நாளில் இல்லை 2 மாதத்துலலாம் ஒரு இந்த மாதிரி மிருகங்கள் உருவாகிறதில்ல. அதுங்க வந்து கொஞ்சமாக வளர்ந்து அதுங்களை வளர்த்து விட்டு ஒரு 10 வருஷமாக 15 வருஷமாக வளர்ந்து தான் அதெல்லாம் மிருகமாக இங்கே வந்து நிற்கிது. இந்த மாதிரி இந்த கும்மிடிப்பூண்டியில் யோகி பையன், அந்த பொறுக்கி பையன், அவன்லாம் வந்து இப்போ உருவானவன் கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில் இந்த மாதிரி காட்டு மிராண்டிகளையும் மிருகங்களையெல்லாம் வளர்த்து விட்டு அதுங்கெல்லாம் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்குது. அது ஒன்றொன்னையாக கண்டுபிடிச்சி அதையெல்லாம் அழிக்கிறது அப்படின்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். கொசு இருக்குது பாருங்கள், வீட்டுக்குள்ளே நம்மளை வந்து கடிக்கிற கொசு, அந்த கொசுவை அழிக்கிறதுக்கே பல நாள் ப்ராசஸ் இல்லையா? அப்படி இருக்கும்போது இது பல வருஷமாக இந்த மாதிரி வளர்த்து விட்ட இந்த மிருகங்களை எல்லாம் அழிக்கிறது அப்படின்றது கொஞ்ச நாள் ஆகும் கண்டிப்பாக. இந்த மாதிரி மிருகங்கள் கடந்த சில ஆண்டுகளாக வளர்ந்து பல இடங்கள்லாம் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சு அழிக்கிற வேலையை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கனிமொழி அவர்கள்லாம் சட்ட ஒழுங்கை பற்றி விமர்சிக்கும் போது இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றதையும் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணி, நீங்கள் உங்கள் ஆட்சியிலலாம் இந்த மாதிரிலாம் குற்றங்களே நடக்கலை பாருங்கள் இல்லையா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க? இந்த ஆட்சியில் அப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டாங்க, அது எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லலாமே. ஏன்னா குற்றம் நடக்கக்கூடாது அப்படின்றது தானே உங்களுடைய முக்கியமான எண்ணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இதையெல்லாம் செய்யுங்க. நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க, அவங்கவுங்க குழந்தைய அவங்கவுங்க தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும், இந்த அரசு எதுவும் செய்யாது அப்படின்னு. உண்மையான அக்கறையோட கனிமொழி பேசியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி குற்றங்களை தவிர்ப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க, சொல்லணும். ஏன்னா அவங்க ஒரு எம்பியாக இருக்கிறாங்க, அவங்க இன்னும் ஒரு பதவியில் இருக்கிறாங்க. குற்றங்களை தவிர்ப்பதற்கு இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்க சிஎம் விஜய் சார் அப்படின்னு சொல்லலாம். இந்த குற்றம் செய்பவர்களுக்கெல்லாம் வயசு வெறும் 30 நாளோ இல்லை 40 நாளோ தானா? இவங்கெல்லாம் வந்து 30-40 வயசு எரும மாடுங்க தானே இதுங்கெல்லாம் எந்த காலத்தில் வளர்ந்தது? இதற்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்த குற்றங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்றத வச்சு தான் இப்போ குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி கடுமையான தண்டனைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் இந்த மிருகங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மிருகங்கள்லாம் இப்போ இங்கே சுற்றிக்கிட்டு இருந்திருக்காது. ஸோ ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது கனிமொழி அவர்களே அதை வந்து தடுக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்றதையும் சொல்கிறது அதுதான் சரியாக இருக்கும். 18ஆம் தேதி தெரியும் உங்களுடைய ஆட்சியில் என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்றது. ஒரு 3 நாள் தானே, வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அன்னசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு.